ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இங்க் ரீஃபில் பண்ணுறது இந்த எப்சன் 3000 சீரிஸ் பிரிண்டரு. அது மட்டும் இல்லை, இந்த எப்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 003, 001 அப்புறம் 005 இது எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் இங்க் ரீஃபில் பண்ணுறது. இப்போ இந்த டேங்க் பாருங்கள், இதுலேயே வந்து நமக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க. பிகேனா பிளாக்கு, ஒய்னா எல்லோ, எம்னா மெஜந்தா, சீனா கேயானு. ஸோ எல்லா கலருமே வந்து பாதி தான் இருக்குது. பிளாக் சுத்தமாக கேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கேலி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, பாதி இருக்கும்போது ரீஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஹெட்டில் வந்து ஸ்மஜ் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதே மாதிரி இண்டிகேஷன் மேலேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன நம்பரில் இங்க் வாங்கணும், அப்புறம் என்ன இதுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பிளாக் தான் ரீஃபில் பண்ண போகிறோம், கலர் இன்னும் வரல. ஸோ அதனால் பிளாக் மட்டும் இப்போ ரீஃபில் பண்ணலாம். பிளாக் இது ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி பேக்கை பிரிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இல்லை, ஒரிஜினலே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஸோ நம்ம இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஒரிஜினல் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இந்த சீல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டூப்ளிகேட்ஸும் வருது. ஸோ இந்த சீல் இருக்காது, அது செக் பண்ணிக்கோங்க. இது ஆஃப்லைனில் வாங்கினது தான். ஒரு கையில் பிரிக்க கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் ஓப்பனே பண்ணணும், வேறு வழி இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இங்கு ஊற்றும் போது வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த டைப்பில் வேஸ்ட்டே ஆகாது. ஸோ உள்ளே இந்த மாதிரி ஒரு பேக்கிங் இருக்கும். இது கூட கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டிங் கொடுத்துருப்பாங்க யூ ஷேப்பில். அதை எடுத்து பிடிச்சி இழுத்தா ஈஸியாக கிழிஞ்சிடும். நம்ம ஒரு கையில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ இதுங்க பிரிச்சிடலாம். ஓகே, ஒரு வழியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இப்படி கவுத்தாலாம் இங்கே கீழெல்லாம் ஊற்றாது. இது வந்து ஒன் வே வால்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது உள்ளே ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கு வெளியே வரும், அது மாதிரி வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி, இந்த பாட்டிலோட செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க பிரிண்டரில். ஜஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சுட்டா போதும். இங்கி இப்போ இறங்குது. நம்ம வந்து இப்போ இங்கே இறங்குது, நீங்களாவே பார்க்கலாம் பிளாக்கில். ஸோ நம்ம வந்து இதை போட்டு அழுத்தவோ பாட்டில் இது பண்ணவோ தேவையில்லை. இந்த 003, 001 அப்புறம் 005 இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்க இந்த மாடலில் வந்து எதுவுமே பண்ண வேணாம். வச்சிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒன் வால்வு இருக்கிறதுனால அந்த மாதிரி ப்ரெஸ் ஆகும். அந்த வால்வு வந்து பிளாஸ்டிக் வால்வு தான். ஸோ அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ ஃபுல்லாக போகுது. ஓகே, ஃபுல்லாக அடித்து இப்போ எடுத்துடலாம். அப்புறம் எடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்க் இருக்குது இன்னமும். இப்போ இதை கீழே கவுக்கலாம், கீழே ஊற்றுதான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன தான் நம்ம கவுத்தாலும் இதில் இருக்க இங்க்கு வரல. இது நம்ம கையில் வந்து இங்க்கு சுத்தமாக ஆகாமலே கிளியராக ரீஃபில் பண்ணலாம் இந்த பிரிண்டரை பொறுத்த வரையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜஸ்ட் அவ்வளோதான்.